Hi friends, welcome to Karthika vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாம எப்படி thumbnail வந்து கிரியேட் பண்றது அதுவும் நம்ம வெப்சைட்ல போய் எப்படி நாம கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா மொபைல் ஆப்ல Android மொபைல்லே வந்து நம்ம அத வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் thumbnail வந்து. ஏனா ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம் thumbnail. அந்த thumbnail வந்து நமக்கு டிசைன்ஸ்லாம் தெரியாம இருந்தா கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நிறைய நம்மளோட குக்கிங் ரிலேட்டடாவோ இல்லை வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடாவோ இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான டெம்ப்ளேட் வந்து இருக்கும். அதை வச்சு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மொபைல் ஆப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம போய் வந்து க்ரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா www.canva.com அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் லாகின் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதனோட இதை வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து ஒரே லிங்க்கில் இருக்கங்காட்டி நம்ம வந்து அதை மொபைல்லேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நான் மொபைல் இது வந்து பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அது கேன்வாக்குள்ளே நான் போகிறேன். இப்போ அதனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கேன்வா ஆப்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இது பாருங்கள், நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டானது அனிமேட்டட் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் கவர், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்கும் நமக்கு. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் யூடியூப் thumbnail மாடல் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதில் க்ரியேட்டிவாக இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம அந்த thumbnail வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ரீனே கொடுத்துருக்கும். அதை எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த சார்ஜுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ரீன்னு கொடுக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ $1 $2 அந்த மாதிரி நம்ம பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக பிகினர் லெவலில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரீங்கிற ஆப்ஷன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்டைல் பக்கெட் ஹேட், ஹவு டு ஸ்டைல் பக்கெட் ஹேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டிசைனிங் வந்து தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் இந்த கேன்வா ஆப் மூலிமா நீங்கள் வந்து டிசைனிங் வந்து ஈஸியாக உங்களோட க்ரியேட்டிவான மைண்டை வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீமியர் அந்த அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற இதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கார்த்திகா vlogs அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். கார்த்திகா vlogs அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய யூடியூப் thumbnailல வந்து என்னோடய யூடியூப் சேனல் நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் அடுத்தது நீங்கள் எந்த ஸ்டைல் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு அதை டைப் பண்ணோம் இல்லைங்களா, அதனோட சைஸஸ் வேணுனாலும் நீங்கள் அதை வந்து பிக் சைஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் சைஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் அதே மாதிரி தான், அதையும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதை எடிட் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இருக்க டெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான எது வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களோட thumbnailல வந்து கம்பல்சரி உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வேணுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ஃபோட்டோஸ் நிறையா நான் வச்சுருக்கேன். அது கூட நம்ம காமனாக நம்மளோட மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் வந்து இதில் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாடலுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ வந்து நான் எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து அதை எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இது கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க டிசைன் வந்து ப்ரிப்பேரிங் ஒரு டிசைன், அதாவது உங்களோட டிசைன் வந்து ப்ரிப்பேர் ஆகி கரெக்டாக அது வந்து சேவ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கணும், சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு சொல்லி வந்துடுச்சு. நீங்கள் அதை எங்கே போய் பார்க்கணுன்னா வெளில வந்துட்டு உங்களோட டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா டிசைன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். டெம்ப்ளேட் பார்த்தது டிசைன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. டிசைன்ஸில் போய் பார்த்திங்கன்னா நான் கடைசியாக பண்ண டிசைன் வந்து அங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா டிசைன்ஸுமே இதில் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம எது பண்ணி வச்சாலும் அது வந்து இதில் வந்து சேவ் ஆகிடும் டிசைன்ஸில். சப்போஸ் உங்களுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்க டிசைன்ஸ் வந்து ஏதாவது மாற்றிக்கணும், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை
அதை லாகின்குள்ளே போயிட்டு திரும்பவும் அதவே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அதை வந்து நம்ம என்னென்ன எடிட்டிங் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், அதிலே எடிட் பண்ணணும் அப்படின்னா அதிலே வரும் பாருங்கள், டேப் சம்திங் டு ஸ்டார்ட் எடிட்டிங் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணால் பிங்க் கலர் மாற்றிக்கலாம், ப்ளூ வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து மாற்றி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இதாக இருக்கும். அதாவது இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த கவலையே இருக்காது, ஐயோ நான் வந்து எப்படி வந்து தம்ப்நெயில் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதனோட ரிவ்யூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் கார்த்திகா விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்லையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா விலாக்ஸ். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.